இயக்கம் நடத்துறது அவ்வளோ ஈஸியாங்க? எவ்வளவோ பிரச்சனைகளுங்க. 32 ஆண்டுகள் எத்தனை இயக்கம் இந்த தமிழ்நாட்டுல தொடங்கி ஒண்ணுமில்லாம போச்சு? இத போன்று ஆரம்பிச்ச இயக்கங்கள் எத்தனை இயக்கங்கள்ங்க ரொம்ப வீரியமா எங்கள மாரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க? ஏதாவது ஒரு இயக்கத்த சொல்லுங்க பார்ப்போம். இந்த தமிழ்நாட்டுல ஆரம்பிச்ச புதிய இயக்கங்கள்ல எத்தனை இயக்கங்கள் உயிர்ப்போடு இருக்குது? மதிமுக தாங்க இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்குது. சாதி கட்சியா அது? ஒரு புரட்சியாளன், ஒரு மக்கள் சேவகன், மக்களுக்காக சமரசம் இல்லாமல் உழைக்கிற தலைவன். எவ்வளவு பெரிய கஷ்டங்க கொள்கை வழி அரசியல முன்னெடுக்கிறதுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டாங்க. அவங்க அடுத்த கட்டத்திற்கு இயக்கத்தை கொண்டு செல்வதற்கு என்பது அவங்களுக்கு இயல்பா போகும். ஆனால் எந்த ஒரு பெரிய பலனையும் அனுபவிக்காமல் மக்கள் மன்றத்திலே ஒரு 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 பங்களிப்பு இல்லாமல் இருக்கிற நாங்க கொள்கை வழி அரசியலை எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்காகவே நாங்கள் உழைச்சு ஓடா தேஞ்சு போடுமே. இந்த இலங்கை பிரச்சனைனால நாங்க எத்தனை முறை தேர்தல்களுக்கு காலத்துல நாங்க பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். இருந்தாலும் விட்டோமா? அதான இயக்கம். இயக்கத்துல நீங்க இருந்துகிட்டு இருக்கிறவங்க எப்படி இப்படி புழுதி வாரி தூத்துவீங்க? என்ன படிச்சீங்க முதல்ல நீங்க?